மைதா, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அண்ட் ஒரு சிட்டிகை உப்பு தேவைப்படும். அதை நம்ம நல்லா சலிச்சு தனியாக எடுத்து வச்சிடணும். ஒரு பவுலில் வந்து முட்டை, சக்கரை, பொடி பண்ண சக்கரை யூஸ் பண்ணணும். அண்ட் வேனிலா எசன்ஸ் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அது நல்லா க்ரீமியாக திக்காக ஆன உடனே நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணும். பட் சாக்லேட் கேட்கறதுனால நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் ஊற்றுங்க. லைட்டாக அது மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டும் பீட் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம சலிச்சு வச்சிருக்கிற அந்த பொடி இருக்கு இல்லையா, ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேட்ச் பை பேட்ச், அதாவது கொஞ்சம் ட்ரை இன்க்ரீடியன்ட் போடணும் அண்ட் கொஞ்சம் பால் போட்டுட்டு ஆல்டர்னேட்டாக சைட் பை சைடாக ஒன்று போட்டுட்டு ஃபைனலி வந்து அந்த பவுடரில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பீட்டர் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அண்ட் லைன் பண்ண டின்னில் வந்து நீங்கள் ஊற்றிட்டு 180 டிகிரி அவனில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா சாக்லேட் கேக் அப்படின்றதுனால 30 மினிட்ஸ் வச்சு டைமர் முடிஞ்சோன்னே செக் பண்ணி பாருங்கள். ஒரு டூத்பிக் வச்சு சென்டரில் செக் பண்ணி பாருங்கள். ஐ மீன் அது ஸ்டிக்கி ஆகாமல் நல்லா க்ளீனாக டூத்பிக் வந்துருச்சுன்னா உங்களோட கேக் ரெடி. ஃப்ராஸ்டிங்க்கு வந்து நமக்கு தேவையான விஷயங்கள் வந்து விப்பிங் க்ரீம் தேவைப்படுது. அது கூடவே வந்து நம்ம சாக்லேட் ஷேவிங்ஸ், துருவின சாக்லேட் அதை நம்ம எடுத்திருக்கோம். அண்ட் கொஞ்சம் செரி கம்போட்டும் எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் கம்போட் இல்லைன்னா நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக வந்து செரி வந்து குட்டி குட்டியாக பீசஸாக கூட கட் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். அது ஒவ்வொருத்தரோட இஷ்டம் ஃப்ளேவர். ஸோ ஒவ்வொரு லேயர்லையுமே வந்து விப்பிங் க்ரீம் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே கொஞ்சமாக அந்த செரியோட கம்போட் வந்து போட்டு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கு மேலே ஃபுல்லாக வந்து நல்லா ட்ரையான சாக்லேட் ஷேவிங்ஸ் போட்டுட்டு ஃபில் பண்ணி ஃபைனலாக வந்து நம்ம இந்த லுக் கொடுத்துருக்கோம்.